கடாய் வச்சு ஆயில் ஊற்றுறோம். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை லேசாக வணக்கிறோம். வெங்காயம் போடுறோம். அதில் ஒரு 6 பச்சை மிளகா கீறினது, புதினா இலை கொஞ்சம், புதினா ஒரு கைப்பிடி அளவு போடுறோம். அதில் நறுக்கி வச்சதில் பச்சை பட்டாணி போடுறோம். நறுக்கி வச்ச பீன்ஸு, நறுக்கின கேரட் போட்டு 2 வணக்கிறோம். அதையே லேசாக சால்ட்டு போடுறோம் வணங்குறதுக்கு சீக்கிரம். போட்டு 2 கலக்கிடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு அரைச்சது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதை வாசம் போனோடனே தண்ணி இதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது லிட்டு போட்டு மூடுறோம். தண்ணி கொதித்த உடனே ஊற வச்சிருக்கிற அரிசியை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் அரிசியும் ஒரு போல் ஆகணும், சேம் லெவலுக்கு வரும். அது வரைக்கும் இப்படி கலக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக தம் வச்சுட்டு திறந்தோம்னா புலாவ் ரெடி. கொஞ்சமாக நெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். அந்த பேலன்ஸ் வச்ச புதினா போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி நல்லா 2-4 பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டிங்கன்னா வெஜ் புலாவ் ரெடி. கடாயில் வச்சு அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றுறோம். ஆயில் சூடானோன்னே கிராம்பு, ஏலக்காய், பட்டை, வெங்காயம் போடுறோம். நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிட்டு இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில். அது ரெடியான உடனே தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு தேவையான உப்பு போட்டு வணங்குறோம். அது 2 நல்லா வணங்கினோட காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, முந்திரி போட்டு வணக்கிடுறோம். கசூரி மேத்தி, வணக்கி சூடார விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுறோம். அரைச்சிட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிட்டு வெண்ணெய் போடுறோம். பூண்டு பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டு அந்த ஆயிலை கொஞ்சம் வணக்கிறோம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். கரம் மசாலா, சில்லி பவுடர் போட்டு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதை அரைச்சி வச்சு நம்ம பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு மூடி போட்டு இது அப்படி கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் ஒரு ஃப்ரை பேன் எடுக்கிறோம்.
ஆயில் ஊற்றுறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இப்போ நம்ம அதில் இந்த ஆயில் சூடானா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு வச்சுட்டு அப்படி திருப்பி திருப்பி விடணும். எல்லாம் மெதுவாக கோல்டன் ப்ரௌன் ஆனவொடனே எடுத்து தனியாக மாற்றிட்டு நம்ம ரெடியான கிரேவியில் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை கொட்டுறோம். முடிச்சிட்டு கஸ்தூரி மேத்தி போட்டு மூடி வச்சிடுறோம்.